இப்படி இருக்கிற காரை இது போல் மாற்றிருக்கோம். இது வந்து ஹோண்டா சிட்டி டைப் 1 2000 மாடல் வண்டி. இந்த காரை என்னோட ஃப்ரெண்டு ஸ்கிராப்லேருந்து எடுத்திருக்காரு. இதை வந்து ரொம்ப விலை கம்மியாக வாங்கியிருக்காரு. வாங்கிட்டு இதை ரெடி பண்ணியிருக்காரு. அந்த ரெடி பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் அதிகமாகவே செலவாயிடுச்சு. அதிகமான சில பல லட்சங்கள் செலவாயிடுச்சுன்னா பாருங்களேன். ஏன்னா இது ஓல்டு மாடல்ன்றதால இதுக்கு ஸ்பேர்ஸ் எங்கேயுமே கிடைக்கல. கோயம்புத்தூர், சென்னைன்னு அங்கங்கே எங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள்லேருந்து வர வச்சு தான் இதை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வண்டியை டிங்கர் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணார். ஏன்னா இப்போ இந்த வண்டியில் இருக்க ஃப்ரண்ட்டு பேக் பம்பர் வந்து நாங்கள் நார்த் இந்தியாவில் வந்து வர வச்சிருக்கிறோம். அதே சமயம் இது டைப் 2 மாடலுடைய பம்பரு. இதை வந்து இங்கே நாங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணி வாங்கிட்டு வந்த பிறகு ஆல்ட்ரேஷன் பண்ணி போட்டிருக்கோம். இந்த ஸ்பாய்லரும் நார்த் இந்தியாவிலேருந்து தான் வந்திருக்கு. டிங்கரிங் ஒர்க்கும் பெயிண்டிங் ஒர்க்கும் அப்புறம் இன்டீரியரில் இருக்கிற இந்த சீட் கவரு, இந்த இன்னரு ஃபுல்லாக எல்லாமே வந்து லோக்கலில் தான் பண்ணியிருக்கோம். வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும் அப்படின்றதுக்காக இதை என்னோட ஃப்ரெண்டு எடுத்து ரெடி பண்ணியிருக்காரு. நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி ஓல்டு வண்டியை எடுத்து ரெஸ்டரேஷன் பண்ணி இப்போ மாடிஃபிகேஷன் பண்ணி ஓட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா ஸ்பேர்ஸ் கிடைக்க மாட்டுது. இல்லை நான் கிணத்துல தான் குதிப்பேனா தாராளமாக குதிங்க. எங்களுடைய அனுபவத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.